பிரீத்தி, உனக்கு அடுத்த வேலை ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என் கையால சமைக்கணும் அதானே? அது இல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல இருக்கிற குலதெய்வ விளக்கை ஏத்தணும். குடும்பம் சீரும் சிறப்புமா இருக்கணும்னு வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ண போகணும். சரி. போய் ரெடி பண்ணு. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? போங்க. நான் போய் பேப்பர் படிக்கிறேமா. சித்தி, பிரீத்தி விளக்கேத்தி நம்ம வீட்டு மருமகளா எல்லா வேலையும் பண்ண போறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் எனக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா இது கண்டிப்பா நடந்திருக்காது. என் சப்போர்ட் என்னைக்குமே உனக்கு தான் விக்ரம். சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, சாமி கும்பிடலாம். சரி. பரவாயில்ல, எங்க வீட்டு மருமக நல்லாதான் கோலம் போட்டிருக்கா. பிரீத்தி இந்த வீட்டு மருமகள விளக்கேத்த போறாளா? அது எப்படி நடக்கும்? இந்த வீட்டு மருமக நான் தான். அந்த விளக்கேத்த தகுதியானவளும் நான் தான். என்ன மீறி எப்படி விளக்கேத்துறான்னு நானும் பாக்குறேன். பிரீத்தி, விளக்கா ஏத்துற? இரு, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறேன். பிரீத்தி, ரெடி ஆயிட்டியா? சரி, இந்தா பூ. திரும்ப நானே வச்சு விடுறேன். சரி, வா போலாமா? இரு, உனக்கு எல்லாமே சொல்லி தரணுமா? என்னாச்சு? வகிடுல பொட்டு எங்க? தாலிக்கு குங்குமம் வச்சியா? ஐயோ இல்ல. என்ன இல்ல? நீ முன்ன மாதிரி செல்வி பிரீத்தின்னு நினைச்சியா? திருமதி பிரீத்தி, அது ஞாபகத்துல இருக்கட்டும். அதனால நெத்தியில குங்குமம் வைக்கணும். தாலிக்கு தினமும் குங்குமம் வைக்கணும். அது ஏன் அப்படி வைக்கணும்னா, நீ தினமும் தாலியிலையும் நெத்திலையும் குங்குமம் வைக்கும்போது நம்ம கணவனுக்கு உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணமே நம்ம கணவருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். விக்ரம்க்கு நல்லதுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். விக்ரம்க்கு நல்லதுன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா சரின்னு சொல்ற. ஏன் விக்ரம் மேல அவ்வளோ லவ்வா? இருக்காத பின்ன. எனக்கும் பிரீத்திக்கு இருக்கிற லவ் பூர்வ ஜென்ம லவ். அதான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, வர எல்லா ஜென்மத்திலையும் எங்க லவ் தொடர போகுது. அடேங்கப்பா விக்ரம், போதும் போதும் உன் விளக்கம் எல்லாம். பிரீத்தி, நீ ரொம்ப அழகா இருக்க. வா போலாம். இருங்க இருங்க இருங்க. பிரீத்தி, இந்த புடவையில
எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? ஏன் விக்ரம், இதுக்கு முன்னாடி பிரீத்திய நீ புடவையில பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்கேன். ஆனா இப்ப எனக்கு பொண்டாட்டி வந்திருக்கால, அதான் இன்னும் அழகா இருக்கு. பிரீத்தி, நான் வேணா தூக்கிட்டு போட்டுமா? டேய், அதெல்லாம் தப்புடா. ஏன் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போனா என்ன தப்பு? இப்ப நாம பூஜைக்கு போறோம், தூங்க போகல, புரியுதா? ஓ சாரி சித்தி, தெரியாம சொல்லிட்டேன். சரி, வந்ததுதான் வந்த, உன் கையால அவளுக்கு குங்குமம் வச்சு விடு. இந்தா. வெய். சரி, போலாமா? வாங்க. இன்னைக்கு மூஞ்சி கருகி வெளியில தலை காட்ட முடியாம போக போத பாத்துக்கிட்டே இரு. வாங்கத்த, வாங்க வாங்கத்த, வாங்க. என்ன இவ நெத்தியில பொட்டு வச்சிருக்கா? பூஜை அறைக்கு புடவை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கா. பிரீத்தி, பிரீத்தி, சூடெல்லாம் அப்புறம் ஏத்திக்கலாமா, முதல்ல விளக்கேத்து. பிரீத்தி, யார் உன்னை விளக்கேத்த சொன்னது? நான் தான் அத்தை. ஏன் அவ எப்படி விளக்கேத்துவா? பாட்டி, ஏத்தட்டுமே, அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. கிருபா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, கொஞ்சம் பேசாம இருக்கியா? கிருபா, என்ன திடீர்னு அக்கறை? பிரீத்தி மேல பாசம். அத்தை, நம்ம வீட்டு மருமக தானே வாரம் வெள்ளிக்கிழமை விளக்கேத்தணும் அப்படின்னு நீங்க தானே அத்தை சொல்லியிருக்கீங்க. நம்ம குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா வாரம் இந்த 5 முக விளக்குல விளக்கேத்தணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அதை நான் பிரீத்தி கிட்ட சொன்னேன். அன்பு, அறிவு, நிதானம், சகிப்புத்தன்மை, சமாதானம், இது எல்லாமே நிலைச்சு நிக்க அந்த விளக்க ஏத்துன்னு நான் தான் அத்தை சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, அப்போதானே பிரீத்திக்கும் அந்த 5 பக்குவமும் வரும். உங்களுக்கு அடுத்து நான், எனக்கு அடுத்து அவதானே. இந்த வீட்டை அவதானே அத்தை வழி நடத்தணும். கல்பனா, எல்லாம் எனக்கு தெரியும் கல்பனா. அதெல்லாம் நான் எப்போ உங்ககிட்ட பண்ண சொன்னேன்? அத்தை, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைன்னா எந்த நேரத்துல சொன்னேன்? காலையிலன்னு சொன்னீங்க. காலையிலன்னா சூரியன் உதயம் ஆகுற டைம்ல, 6ல இருந்து 7 வரைக்கும், அந்த டைம்ல தான் விளக்கேத்த சொன்னேன். அதத்தான் சூரிய ஓரைன்னு சொல்லுவாங்க.
அதை தாண்டி போனா தெய்வ குத்தமாயிடும். அத்தை ஆ? அப்படி ஒன்றும் மணி ஆயிடல அத்தை. மணி என்ன 7:05 தான் ஆகுது. பிரீத்தி நீ சீக்கிரமா விளக்கேத்து. இரு, அது தப்பு. முறை தவறி பண்ணக்கூடாது. அத்தை இப்ப என்ன பிரீத்திய விளக்கேத்த கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி அதெல்லாம் சொல்லலண்ணா. இப்ப வேணாம், இன்னைக்கு வேணாங்கிற, அடுத்த வாரம் ஏத்திக்கலாம். சரி, நீ இவ்வளவு ஏற்பாடு பண்ணல, 6 மணிக்கெல்லாம் ஏத்த சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். முத நம்ம வீட்டுல விளக்கேத்த வரா. நல்ல நேரம் பார்க்கணும்னு உனக்கு தெரியாது என்னவோ. அடுத்த வாரம் பண்ணிக்கலாம். இந்த பாட்டி வந்து எல்லாத்தையும் கெடுத்து தொலைஞ்சிட்டாங்க. சரிங்க அத்தை, இப்ப யார் தான் விளக்கேத்தணும்? நீ ஏத்துமா? அத்தை நான் காலையிலேயே அகல் விளக்க ஏத்திட்டேன் அத்தை. கிருபா, நீ ஏத்துமா. ஐயோ, விளக்கேத்தினா நம்ம மூஞ்சி கருகிடுமே. என்ன பாட்டி, நான் குளிக்கல பாட்டி. அடிச்சி போ. குளிக்காம பூஜை ரூம்குள்ள வந்து நின்னுட்டா. போ, ஓடிப்போ. மாப்பிள்ள நீங்க? அத்தை நான் குளிச்சுட்டேன் அத்தை. வேணாம், ஏத்தாதீங்க. என்ன, அடுத்த வாரம் ஏத்திக்கலாம். வா பிரீத்தி வா. என்ன மாப்பிள்ள ஒரு மார்க்கமா பாக்குறீங்க? உண்மையாவே குளிச்சிட்டீங்களா? குளிச்சிட்டேன் மாப்பிள்ள. குளிச்சிட்டு ஜவ்வாது கூட போட்டிருக்கேன். இதை பாருங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் கூட விளக்கு ஏத்துனதே இல்லை. இன்னைக்கு ஏத்துவோம். இத வச்சு கடவுள் ஏதாவது ஒரு ஒளி வீச வைக்கிறாரான்னு பாப்போம். ஆமா தாயே, விளக்கேத்தி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். அட பாவிங்களா, வாழ்க்கையில ஒளி அடையலான்னு பார்த்தா இப்படி முகத்துல இருளடைய வச்சிட்டீங்களே. இந்த வேலையை யார் பார்த்தான்னு தெரியலையே. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும்ல கிருபா. நான் மட்டும் பொறுமையா இருந்திருந்தா பிரீத்தி இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி மருமகனை ப்ரூஃபை பண்ணிருப்பா. என்கிட்ட சொல்ல வேண்டியதுனமா? மா, நீ குளிச்சிட்டு இருந்தம்மா. எது எப்படியோ அவ விளக்கேத்தல. எங்க அந்த கல்பனாத்த பிடிவாதமா இப்பவே ஏத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பாட்டி தான் ஏதோ டைம் சரியில்லை, அடுத்த வாரம் ஏத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே போச்சு. கிருபா, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அடுத்த வாரம் அவ இந்த வீட்லயே இருக்க மாட்டா. அப்புறம் எப்படி விளக்கேத்த முடியும்? அட போமா, ஒவ்வொரு வாட்டியும் நீ இப்படிதான் வில்லத்தனமா ஏதாவது சொல்லுவ, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாமே அந்த விக்ரம் பிரீத்திக்கு சாதகமாவே போயிட்டு இருக்கு. ஏண்டி, உனக்கு கூட என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? உனக்காக நான் எவ்வளவு போராடுறேன். நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? பின்ன என்னம்மா, அந்த விக்ரம் பிரீத்தி கழுத்துல தாலி கட்டிட்டான். இதுக்கு மேல நல்லது நடக்கும்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏய், தாலி தனடி கட்டியிருக்கான், இன்னும் குடும்பம் நடத்தல, அப்புறம் என்ன? மா, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு அவன் அதையும் செய்வான். கிருப்பா, அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. ஆமா, நீயும் இத சொல்லிக்கிட்டே இரு. இத பாரு கிருப்பா, இத நான் விட்டாலும் எங்க அம்மா விக்ரம் பிரீத்தி 2 பேரையும் ஒண்ணு சேர விட மாட்டாங்க. இப்ப கூட ஏதோ காரணம் சொல்லிதான் அந்த விளக்க பிரீத்தியை ஏத்த விடாம பண்ணிருக்காங்க.
ஏன்னா எங்க அம்மா விக்ரம் ஜாதகத்துல அவ்வளவு உறுதியா இருக்காங்க. அந்த பொண்ணை தவிர யாரையும் விளக்கேத்த விட மாட்டாங்க. அம்மா, ஆனா அந்த பிரீத்தி மட்டும் விளக்கேத்தி இருந்தானா நான் ஊத்தி வச்சிருந்த டீசல்ல கருகி இருப்பா. ஜஸ்ட் மிஸ்மா. சரி விடு, பாத்துக்கலாம். பாவி சண்டாளி, நீ என் மகதானா? ஏண்டி செத்ததுக்கு அப்புறம் தாண்டி கொல்லி போடுவாங்க. ஆனா நீ பண்ண வேலையால உயிரோட இருக்கும் போதே எனக்கு கொல்லி போட்டிருப்பியடி. ஏய், நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பேன். நீ கேட்டதெல்லாம் மாட்டேன்னு சொல்லாம வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கு நீ கொடுத்த பரிசு இதாடா. அப்பா, உன் மூஞ்சி ஏன் கருகி இருக்கு? அந்த விளக்க போய் நான் ஏத்தனேன். உன்னை யாருப்பா ஏத்த சொன்னது? ஏய், நீ எதுக்கு அதுல டீசலை ஊத்துனது ஏன் என்கிட்ட சொல்ல? நீ உனக்கு வேணும், நல்ல வேணும். வெளியில நீ என்கிட்ட என்னெல்லாம் சொன்ன? அந்த பிரீத்தி நல்ல கோலம் போடுறா, அவளை பார்த்து நல்லா கத்துக்கொண்டு சொன்னல. அம்மாடி, அப்பதானே நீ போற இடத்துல திட்டு வாங்காம இருப்ப. அதுக்கு தான் அம்மா சொன்னேன். யோ, அவ எங்கயா போறா? அதான் பிரீத்திக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சே. இதுக்கு மேல என்ன பண்றது? அந்த தாலியை புடுங்கி எரிஞ்சிட்டு கிருப்பாவை கட்டி வைக்க முடியும். ஓ, இது வேறயா? ஏண்டி, இது நடக்காதுன்னு தெரிஞ்சோ எதுக்குடி அவன் மனசுல ஆசையை வளர்க்குற? ஒண்ணு. அம்மா, அது அங்க இருக்கு. போடுமா, நல்லா போடு. ஐயோ! அம்மா, இந்த ஆளு என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னை சோம்பேறின்னு சொல்றாரு. ஒரு நாள் கூட நீ அந்த ஆளுக்கு காஃபியே போட்டு தரலையா? அது மட்டும் இல்லம்மா, யாராவது சமைச்சு வச்சா நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தூங்குவியா? உனக்கு ஒரு வேலையும் தெரியாதுன்னு சொன்னாரு. அப்படி இப்படின்னு உன்னை பத்தி தப்பு தப்பா எல்லார்ட்டையும் சொல்றாருமா. மகளே, சூப்பர், அருமையா போட்டு கொடுக்குற. உங்க அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்கா. யோ, கொஞ்சமாவது நம்ம பொண்ணு மேல உனக்கு அக்கறை இருக்கா? என்னையே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவியா? பொண்ணெல்லாம் அட்டபிலோ போடு போடு. போய, வெளியில போயா. போயிடுறேன். இன்னைக்கு என் நேரமே சரியில்லை. போயானா? அம்மா, இந்த ஆளுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. சரி விடு. ஏய், எனக்கு நாம அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல? ஆமாம்மா. சரி சரி, வா சீக்கிரம் போலாம். அம்மா சொல்லுங்கம்மா. டாக்டர், பிரீத்திக்கு தேவையான மருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்குமா? ஓகே. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வசதியெல்லாம் அங்க இருக்கா டாக்டர்? நீங்க கவலைப்பட வேணாமா, எல்லா வசதியும் இங்க இருக்கு. டாக்டர், அப்படி ஏதாவது சௌகரியம் இல்லைன்னா சொல்லிடுங்க, நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நாங்களே பார்த்துக்குறோமா. ஆமா டாக்டர், இதுதான் நமக்கு சேஃப்டி. வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா கண்டிப்பா என் பொண்ணு நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரி மோப்பம் பிடிச்சு வந்துருவான். ஆமாங்கம்மா. டாக்டர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பிரீத்தி ரொம்ப சீக்கிரத்துல குணமாகணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்களேன். அம்மா, பிரீத்தியை கியூர் பண்ற எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்ததை விட இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. அடிக்கடி கண்ணு முழிக்கிறாங்க. கண்டிப்பா சீக்கிரம் குணமாக நிறைய வாய்ப்பு இருக்கு. டாக்டர், சீக்கிரம் அவ குணமாகி வந்தே ஆகணும் டாக்டர். ஏன்னா விக்ரமுக்கும் தேனுக்கும் சாந்தி முகூர்த்தம் குறிச்ச டேட் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நானும் பிரீத்தி இன்னைக்கு குணமாயிடுவா நாளைக்கு குணமாயிடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர். ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்ததுலேருந்து நான் அதைத்தான் டாக்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் குணமாகலை டாக்டர். அவ சீக்கிரமா குணமாகி வந்தாதா என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு முடிவு வரும். அம்மா, நீங்க கவலைப்பட வேண்டாமா,
கண்டிப்பா பிரீத்தி குணமாயிருவாங்க. ஒரு 2 நாள் மட்டும் தள்ளி போடுங்கம்மா. இதுக்கு மேல தள்ளியே போட முடியாது. அம்மா, என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேம்மா. இதுக்கு மேல அந்த கடவுள் தாம்மா காப்பாற்றணும். அதே கடவுளை தான் நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, வச்சிரட்டுமா? சரி, சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. மாமா வண்டியில ஏறாருமா? டிரைவர் வண்டி எடு.